Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும்படியாக முட்டைக்கோஸ் ரைஸு நல்ல டேஸ்ட்டாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். 3/4 கப்பு பொன்னி புழுங்கல் அரிசியை கழுவி எடுத்திருக்கேன். இதை இப்போ சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வேக வைக்கலாம். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கலாம். ரைஸு வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டி ஒரு பிளேட்டில் ஆற வைக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பொடியை கட் பண்ண இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் பொடியை கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். முட்டைக்கோஸை இது போல் கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 கப்பு வரும். இப்போ இதை இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. முட்டைக்கோஸில் உள்ள தண்ணியே போதும். இதை மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்கும் போதே நல்லா வெந்துடும். ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 கப்பு திருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸை ஆற வச்சு சேர்க்கும்போது கட்டி இல்லாமல் உதிரி உதிரியாக இருக்கும். இதுக்கு கூட பொட்டேட்டோ ஃப்ரை அல்லது வாழைக்காய் ஃப்ரை சேர்த்து சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட டேஸ்டியான முட்டைக்கோஸ் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.